அத்தியாயம் 595. பாஸ்காவுக்கு முந்தின புதன் இரவு. அப்போஸ்தலர்களுக்கு கடைசி போதனைகள். 8 மார்ச் 1945. கவனமாயிருங்கள், விழித்திருங்கள். உங்கள் கண்கள் தூக்க மயக்கத்தினால் பாரமாகி விடாதபடி ஜெபியுங்கள் என்று நான் உங்களிடம் சொன்னேன். ஆனால் உங்கள் சித்தத்தையும் மீறி உங்கள் சோர்ந்த விழிகள் மூட முயல்கின்றன. உங்கள் சரீரங்கள் ஓய்வெடுக்க சௌகரியமான நிலைகளை கண்டுபிடிக்க கவலையாயிருக்கின்றன என்பதை நான் காண்கிறேன். நீங்கள் செய்வது சரிதான். என் பரிதாபத்திற்குரிய நண்பர்களே, உங்கள் குரு உங்களிடமிருந்து இந்த கடைசி சில நாட்களாக மிக மிக அதிகமாக காரியங்களை எதிர்பார்த்து விட்டார். நீங்கள் மிகவும் களைப்பாயிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில், அதுவும் இப்போது இன்னும் சில மணி நேரங்களில் உங்கள் மீதான என் கவனத்தில் ஒரு கணத்தை கூட நீங்கள் இழந்து போய் விடவில்லை என்பதில் மகிழ்ச்சியாயிருப்பீர்கள். எது எப்படியிருந்தாலும் துயரமான காரியங்களை பற்றி நான் உங்களிடம் பேசுவது இதுதான் கடைசி தடவை. நாளைக்கு நான் நேசத்தை பற்றி உங்களிடம் பேசுவேன். உங்களுக்கான என் முழுமையான நேசத்தின் அற்புதம் ஒன்றை நான் செய்வேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மாபெரும் சுத்திகரத்தை கொண்டு உங்களை ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள். ஒரு தண்டனையை பற்றி பேசுவதை விட நேசத்தை பற்றி பேசுவது என் சுயத்தன்மைக்கு எவ்வளவு கூடுதல் இணக்கமானதாக இருக்கிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். வாருங்கள், என் ஜீவிய காலம் முழுவதும் இந்த நேரத்தை பற்றி நான் கனவு கண்டிருக்கிறேன் என்று சொல்வது எனக்கு எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. ஆனாலும் நேசமானது சாவை பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது. அதுவும் நேசம்தான். ஏனெனில் உங்களை நேசிப்பவர்களுக்கு சாவு நேசத்தின் உன்னதமான சாட்சியமாக இருக்கிறது. அதுவும் நேசம்தான். ஏனெனில் பிரியமுள்ள நண்பர்களை ஒரு நிர்பாக்கியத்திற்காக ஆயத்தம் செய்வது அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த வேளையில் திகைத்து செயலிழந்து போய்விடக் கூடாது என்று விரும்புகிற பாசமுள்ள தேவ பராமரிப்பாக இருக்கிறது. இது நேசம்தான். ஏனெனில் ஓர் இரகசியத்தை நம்பி ஒப்படைப்பது, அது யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஓர் உயர்வான மதிப்பு தருவதன் சாட்சியமாக இருக்கிறது. அருளப்பனோடு நான் தனியே இருந்தபோது அவனிடம் என்ன சொன்னேன் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவனை கேள்வி கேட்டு துளைத்தெடுத்து விட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படி எந்த வார்த்தையும் பேசப்படவில்லை என்பதை நீங்கள் நம்பவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. என் பக்கத்தில் யாராவது இருப்பதே எனக்கு போதுமானதாயிருந்தது. அப்படியானால் வேறு யாரையுமின்றி அவர் ஏன் கூட்டி சென்றீர் என்று இஸ்காரியோத் கேட்கிறான். அகங்காரமும் கோபமும் உள்ள தொனியில் அவன் அப்படி கேட்கிறான். ராயப்பரும் அவரோடு தோமையாரும் பிலிப்புவும் கூட, ஆம், ஏன் அவர், ஏன் மற்றவர்கள் இல்லை என்று கேட்கிறார்கள். சேசு இஸ்காரியோத்திற்கு பதில் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒருவனாக நீ இருக்க விரும்பியிருப்பாயா? அப்படி உன்னால் நடிக்க முடியுமா? அது ஆதார் மாதத்தில் ஒரு புதிய தெளிந்த காலை நேரம். நான் ஆற்றின் அருகில் சாலையின் மீது யாருக்கும் தெரியாத ஒரு வழிப்போக்கனாக இருந்தேன். களைத்து போனவனாக, புழுதியால் மூடப்பட்டவனாக, உபவாசத்தால் வெளியேறியவனாக, ஒழுங்கற்று களைந்திருக்கிற தாடியோடும் பீய்ந்த மிதியடிகளோடும் இருந்தேன். உலகத்தின் சாலையில் மீது நான் ஒரு பிச்சைக்காரனைப் போல தோன்றினேன். அவன் என்னை பார்த்தான். நித்திய நெருப்பின் புறாவானவரால் பற்றி எறிபவராக ஆக்கப்பட்டவர் நான் தான் என்பதை அவன் அடையாளம் கண்டு கொண்டான்.
என்னுடைய அந்த முதல் மறுரூபத்தில் என் தெய்வீக ஒளி சுடரின் ஓர் அணு தன்னையே வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். தவத்தால் திறக்கப்பட்டிருந்த ஸ்நாகவரின் கண்களும் பரிசுத்தத்தனத்தால் சம்மனசு குலத்தவையாக பாதுகாக்கப்பட்டிருந்த கண்களும் மற்றவர்கள் காணாததை கண்டு கொண்டன. பரிசுத்தமான விழிகள் அந்த காட்சியை இருதயத்தின் கூடாரத்திற்குள் எடுத்து சென்று அகங்காரமுள்ள பெட்டிக்குள் வைக்கப்படும் முத்தை போல அதை அங்கு வைத்து மூடின. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு ஒட்டி உலர்ந்து போன அந்த வழிப்போக்கரை அந்த கண்கள் நிமிர்ந்து பார்த்தபோது அவனது ஆத்துமம் என்னை அடையாளம் கண்டு கொண்டது. அது அவனுடைய நேசமாக, அவனுடைய முதல் ஏக நேசமாக இருந்தது. அந்த முதல் ஏக நேசம் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. அது வருவதை ஆத்துமம் உணர்கிறது. அது போய்விட்டது என்றாலும் கூட தொலைவான தூரங்களிலிருந்து அது வருவதாக அந்த ஆத்துமம் உணர்கிறது. உணர்ந்து மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து மனத்தை விழித்தெழ செய்கிறது. மனமோ சரீரத்தை எழுப்புகிறது. இவையெல்லாம் சேர்ந்து ஒன்றை ஒன்று மறுபடியும் சந்திப்பதிலும் நேசிப்பதிலும் உள்ள மகிழ்ச்சியின் விருந்தில் பங்கடையும்படியாக அவனது நடுங்கும் உதடுகள் என்னிடம், நான் உம்மை வாழ்த்துகிறேன், கடவுளின் செம்மறி புருவையானவரே என்றன. ஓ பரிசுத்தமானவர்களின் விசுவாசமே, நீ எவ்வளவு மேலானதாக இருக்கிறாய்! எப்படி எல்லா தடைகளையும் நீ மேற்கொள்கிறாய்! என் பெயரை அவன் அறிந்திருக்கவில்லை. நான் யார்? எங்கிருந்து வந்து கொண்டிருந்தேன்? நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? நான் பணக்காரனா, ஏழையா, ஞானமுள்ளவனா, அறியாதவனா? இதையெல்லாம் அறிவதால் விசுவாசத்திற்கு வரும் பயன் என்ன? அந்த அறிவின் காரணமாக அது அதிகரிக்கிறதா அல்லது குறைகிறதா? முன்னோடியானவர் தன்னிடம் கூறியிருந்ததை அவன் நம்பினான். சிருஷ்டியுடைய ஆணைப்படி ஓர் ஆகாயத்திலிருந்து மற்றொரு ஆகாயத்திற்கு கடந்து செல்கிற ஒரு நட்சத்திரத்தைப் போல அவன் ஸ்நாபகராகிய தன் ஆகாயத்திலிருந்து, தன் நட்சத்திர மண்டலத்திலிருந்து செம்மறி புருவையானவரின் நட்சத்திர மண்டலத்தில் கிறிஸ்துவாகிய தனது புதிய வானத்தை நோக்கி வந்திருந்தான். அவன் அனைத்திலும் பெரிய நட்சத்திரம் அல்ல, ஆனாலும் அவனே நேசத்தின் நட்சத்திர மண்டலத்தில் அனைத்திலும் அதிக பரிசுத்தனமுள்ள கூடுதல் அழகுள்ள நட்சத்திரமாக இருக்கிறான். அந்த நேரத்திலிருந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன. பெரியதும் சிறியதுமான நட்சத்திரங்கள் என் நட்சத்திர மண்டலத்தில் இணைந்துள்ளன. அதன்பின் அவை அதிலிருந்து விலகியும் போய்விட்டன. சில விழுந்து இறந்து விட்டன. மற்றவை பலத்த திரவ ஆவிகளின் காரணமாக புகை கக்குபவையாக ஆகியிருக்கின்றன. ஆனாலும் அவன் துருவ நட்சத்திற்கு அருகே தன் பரிசுத்தமான ஒளியோடு அப்படியே நிலைத்திருக்கிறான். அவனது ஒளியை நான் பார்க்க கடவேனாக. கிறிஸ்துவின் இருளில் 2 ஒளிகள் இருக்கும், மரியா மற்றும் அர்லப்பன். ஆனால் அவர்களை பார்ப்பது எனக்கு ஏறத்தாழ இயலாத காரியமாக இருக்கும். என் துக்கம் அவ்வளவு ஆழமானதாக இருக்கும். யாரும் வர முடியாத இடத்திற்கு பரிசுத்தத்தனத்தின் ஒரு நினைவை என்னோடு நான் எடுத்து செல்லும்படியாக அழகிய புருவங்களுக்கு மத்தியில் ஆகாய பட்டையாக இருக்கிற அந்த 4 கண்மணிகளை நான் என் கண்களில் பதித்துக் கொள்வேனாக. எல்லா பாவங்களும் மனிதனானவரின் தோள்களின் மீது, எல்லா பாவங்களும். ஓ ஓ இந்த பரிசுத்தனத்தின் துளி என் மாதா அர்லப்பன், மேலும் நான். பாவ கடலில் மனுக்குலத்தின் கப்பல் சேதத்திலிருந்து தப்பி வெளிவருகிற கப்பல் சேதப்பட்ட 3 பேர். தாவீதின் குடும்பத்தின் சந்ததியாகிய நான், தாவீதின் புரதானமான பெருமூச்சோடு, என் சர்வேசுரா, என்னை திரும்பி பாரும். ஏன் என்னை கை நெகிழ்ந்து விட்டீர்? எல்லாருடைய சார்பாகவும்
நான் என் மீது சுமந்து கொண்டிருக்கிற குற்றங்களின் கூக்குரல்கள் என்னை உம்மிடமிருந்து துரத்தி கொண்டிருக்கின்றன. நான் மனிதனல்ல, ஒரு புழுவுக்கு ஒப்பானேன். நான் மனிதர்களால் நிந்திக்கப்பட்டு அவர்களுக்கு அருவருப்பானவனாயிருக்கிறேன் என்று புலம்பலாக சொல்லும் நேரமாக இது இருக்கும். இசையா சொல்வதை கேளுங்கள். என்னை துன்புறுத்துவோருக்கு என் தேகத்தை கையளித்தேன். என் தாடியை பிப்பவர்களுக்கு என் கன்னங்களை காட்டினேன். நிந்தை கூறுவோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை. மீண்டும் தாவீது சொல்வதை கவனியுங்கள். அநேக காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டன. கொழுத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டன. கதறி கட்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறந்தார்கள். நான் தண்ணீரைப் போல் சிந்தப்பட்டேன். இசையாஸ் இதை முடித்து வைக்கிறார். என் ஆடைகளுக்கு நானே சாயம் பூசினேன். ஓ, நானே என் வஸ்திரங்களுக்கு சாயம் தோய்க்கிறேன். என்னுடைய கோபத்தினால் அல்ல, மாறாக என் துயரத்தினாலும் உங்கள் பேரில் எனக்குள்ள அன்பாலும் கனிப்பிழியும் ஆலையின் இரு கிடைமட்டமான கற்களைப் போல அவர்கள் என்னை என் இரத்தத்தையும் பிழிகிறார்கள். நான் நசுக்கி பிடியப்பட்ட திராட்சை கொத்து போல் இருக்கிறேன். அது ஆலைக்குள் நுழைவதற்கு முன் அழகாக இருந்தது. அதற்கு பிறகு அது சாரோ அழகோ இல்லாதபடி பிழியப்பட்ட பழச்சக்கையாக இருக்கிறது. தாவீதோடு சேர்ந்து என் இருதயம் மெழுகை போல் இருக்கிறது. அது என் நெஞ்சுக்குள் உருகுகிறது என்று நான் சொல்கிறேன். ஓ, மனித குமாரனின் உத்தமமான இருதயமே, நீ இப்போது என்னவாக ஆகிக் கொண்டிருக்கிறாய்? ஊதாரைத்தனமான ஒரு நீண்ட வாழ்வினால் பலமிழந்தும் உயிரோட்டம் அற்றுப்போயும் இருக்கிற இதயத்தைப் போல் நீ இருக்கிறாய். என் உயிர் துடிப்பெல்லாம் வற்றி போனது. என் நாவு காய்ச்சலாலும் உஷ்ணத்தாலும் கடும் அவஸ்தையினாலும் என் மேலெண்ணத்தில் ஒட்டி கொள்கிறது. மரணம் தன் மூச்சு திணற வைக்கிற குருடாக்குகிற சாம்பல்களோடு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இரக்கமும் இல்லை. வேட்டை நாய்களின் கூட்டம் ஒன்று என்னை சூழ்ந்து கொண்டு என்னை கடிக்கிறது. நான் காயப்பட்டிருக்கிற இடத்தில் அவை என்னை கடிக்கின்றன. நான் கடிக்கப்பட்டிருக்கிற இடத்திலேயே அடிகள் என்னை தாக்குகின்றன. என் சரீரத்தில் வேதனை இல்லாத பாகம் எதுவுமில்லை. என் எலும்புகள் மிருகத்தனமாக இழுக்கப்பட்டு நெக்கிவிட்டு போவதால் அவை முனகுகின்றன. என் சரீரத்தை எங்கே கிடத்துவதென்று எனக்கு தெரியவில்லை. என் பயங்கரமுள்ள மகுடம் என் சிரசை ஊடுருவுகிற இரும்பு வளையமாக இருக்கிறது. நான் என் துளைக்கப்பட்ட கைகளிலும் கால்களிலும் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் உயர்த்தப்பட்டிருப்பதால் என் சரீரத்தை உலகத்திற்கு காட்டுகிறேன். என் எலும்புகளை எல்லாரும் எண்ண முடியும். பேசாதிரும் பேசாதிரும் என்கிறார் அருளப்பர் கேவி எழுதபடி. இதற்கு மேல் எதுவும் சொல்லாதீர். நாங்கள் மரண வலிப்பினால் துன்புறும்படி செய்கிறீர் என்று அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர்கள் கெஞ்சும் விதமாக கூறுகிறார்கள். பிளவேந்திரர் எதுவும் சொல்லவில்லை. மாறாக அவர் தம் முழங்கால்களுக்கு இடையில் தம் சிரசை வைத்துக்கொண்டு சத்தமில்லாமல் அடிக்கிறார். சீமோன் கடும் கோபமாயிருக்கிறார். ராயப்பரும் செபெதியின் யாகப்பரும் வாதிக்கப்படுபவர்களைப் போல தோன்றுகிறார்கள். பிலிப்புவும் தோமையாரும் பர்த்தலமேயும் கடும் வேதனையை வெளிப்படுத்துகிற 3 கற்சிலைகளைப் போல தோன்றுகிறார்கள். யூதாஸ் இஸ்காரியோத்தின் முகம் அருவருப்பான பசாசின் தன்மையுள்ள நாடகமாக இருக்கிறது. அவன் கடைசியாக தான் என்ன செய்துவிட்டான் என்பதை புரிந்து கொள்கிற ஒரு சபிக்கப்பட்ட மனிதனாக தோன்றுகிறான். அவனுக்குள் ஊளையிடுகிற ஒரு கதறலை வெளியிட அவன் வாய் திறந்திருக்கிறது. ஆனால் அந்த கதறல் அவனுடைய தொண்டைக்குள் திரித்து அடக்கப்படுகிறது. அவனுடைய கண்கள் ஒரு பைத்தியக்காரனுடையவை போல அகல திறந்தும் அச்சத்திற்கு உள்ளாகியும் இருக்கின்றன. அவனுடைய கன்னங்கள்
அவனுடைய மழிக்கப்பட்ட தாடியின் பழுப்பு நிற மூடுதுயிலுக்கு கீழே மஞ்சள் பூத்திருக்கின்றன. அவன் தன் தலைமுடியை தன் கரத்தால் அவ்வப்போது களைத்து கொள்வதால் அது ஒழுங்கற்று கலைந்திருக்கிறது. வேர்வையாலும் குளிராலும் ஈரமானவனாக அவன் மூர்ச்சையாகி விழும் நிலையிலிருப்பவனைப் போல தோன்றுகிறான். மத்தேயு தமது வாதையில் சற்று உதவி தேடி இதுவரை தாழ்ந்திருந்த தம் கண்களை உயர்த்தி அவனை பார்த்து, யூதாஸ், உமக்கு உடம்பு சரியில்லையா? குருவே, யூதாஸ் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிறார். நானும் தான் என்கிறார் கிறிஸ்து. ஆனால் நான் சமாதானத்தோடு துன்பப்படுகிறேன். அந்த வேலையை தாங்கும் இயலும்படி ஆத்துமங்களாக மாறுங்கள். மாம்சமாக இருக்கிற எவனும் பைத்தியமாக மாறாமல் இந்த நேரத்தை வாழ முடியாது. தம் கிறிஸ்துவின் வாதைகளை காண்கிற தாவீது மீண்டும் பேசுகிறார். அவர்கள் இன்னும் திருப்திப்படாமல் என்னை பார்க்கிறார்கள், என்னை நிந்தித்து நகைக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் அங்கியின் மேல் சீட்டு போட்டார்கள். நான் தீமை செய்வனாக கருதப்படுகிறேன். இது அவருடைய உரிமையாக இருக்கிறது. ஓ பூலோகமே, உன் கிறிஸ்துவை பார். அவர் வெகுவாக எரிக்கப்பட்டிருக்கிறார் என்றாலும் அவரை அடையாளம் கண்டுகொள். கவனியுங்கள், இசையாசின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, ஏன் அவர் இப்படியானார்? எப்படி மனிதனால் பிதாவின் வார்த்தையானவரை கொல்லவும் இத்தகைய ஒரு நிலைக்கு அவரை தாழ்த்தவும் முடிந்தது என்று புரிந்து கொள்ளுங்கள். அவரிடம் அழகோ மகத்துவமோ பிரதாபமோ இல்லை. நாங்கள் அவரை கண்டோம். அவரிடம் அழகில்லை. நாங்கள் அவரை நேசிக்கவில்லை. மனிதரில் கடையவரைப் போல நிந்திக்கப்பட்டவராக, துயரங்களின் மனிதராக, துன்பப்பட்டு பழகி போனவராக தம் முகத்தை மறைத்து கொண்டார். அவர் இகழ்ச்சிக்குரியவராக காணப்பட்டார். நாங்கள் அவரை பற்றி சிந்தை கொள்ளவில்லை. வாதிக்கப்படுகிறவருடைய இந்த முகத்திரை இரட்சகராக அவருக்குள்ள அழகுதான். ஆனால் நீயோ மூடத்தனமுள்ள பூலோகமே, அவருடைய அமைதியுள்ள முகத்தை தெரிந்து கொண்டாய். மெய்யாகவே அவர் நம் துன்பங்களை தம்மீது எடுத்துக்கொண்டு நம் துயரங்களை தாமே சுமந்து கொண்டார். அவரை ஒரு குஷ்டரோகியாகவும் கடவுளால் தண்டிக்கப்பட்டவராகவும் துன்பத்தில் ஆழ்ந்தவராகவும் எண்ணினோம். ஆனால் அவரோ நம் அக்கிரமங்களுக்காக காயப்பட்டார். சருசனோடு நமது சமாதானத்துக்குரிய தண்டனை அவர் மீது விட அவருடைய காயங்களால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் சிதறண்டு போனோம். ஒவ்வொருவனும் தன் வழியில் பிசகி போனான். ஆகவே ஆண்டவர் நம் எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் சுமத்தினார். தங்களுக்கும் இஸ்ராயலுக்கும் தாங்கள் நன்மை செய்து விட்டதாக எண்ணுகிறவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அப்படியே தாங்கள் கடவுளை விட அதிக பலமுள்ளவர்களாய் இருப்பதாக நினைப்பவர்களும் தங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நானே முன்வந்து என்னை கொல்ல அவர்களை அனுமதிப்பதால் இந்த பாவத்தை தாங்கள் பரிகரிக்க தேவையில்லை என்று நினைக்கிறவர்களும் தங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் நான் என் சித்தப்படியே என்னை கொல்ல அவர்களை அனுமதிக்கிறேன். நான் என் பரிசுத்தமான அலுவலை, பிதாவுக்கு என் உத்தமமான கீழ்ப்படிதலை நிறைவேற்றுகிறேன். ஆனால் அது சாத்தானுக்கு அவர்களுடைய கீழ்ப்படிவதையும் அவர்களுடைய தீய அலுவலை நீக்கிவிடாது. ஆம் பூலோகமே, உன் இரட்சகரே இதை விரும்பினார் என்பதால்தான் அவர் பலியாக்கப்படுகிறார். ஒரு ஜெப வார்த்தையை சொல்லி நம்மை காத்து கொள்வதற்கோ அல்லது தம் கொலைக்காரர்களை சபிக்கும்படி ஒரு வார்த்தை சொல்வதற்கோ அவர் ஒருபோதும் தம் வாயை திறக்கவில்லை. ஆடானது தன்னை கழுத்தறுப்பொன் முன்னும் செம்மறி குட்டி மயிர் கத்தரிப்பொன் முன்னும் வாய் திறப்பாதிருப்பது போல் அவர் தானே இஷ்டப்பட்டு பலியானார். தம் கொலைஞர் முன் மௌனம் காத்தார். பிடிக்கப்பட்டு தண்டனை தீர்விடப்பட்ட பின் அவர் உயர்த்தப்பட்டார். அவருக்கு சந்ததி இராது. ஜீவிரி நாட்டினின்று அவர் மரம் போல் வெட்டுண்டு போனார். தமது பிரஜையின் அக்கிரமத்தின் பொருட்டே
கடவுள் அவரை விதைத்தார். பூமியின் மீது அவருடைய காலத்தவரில் அவர் மேல் பரிதாபப்படுகிறவன் எவனாவது உண்டா? பூலோகத்தினின்று வெட்டுண்டு போகிற மனிதர் பிள்ளைகள் யாரையும் கொண்டிருக்க மாட்டாரா? ஓ கிறிஸ்துவின் தீர்க்கதரிசியானவரே, நான் உமக்கு பதில் சொல்லுகிறேன். என் பிரஜைகள் கொல்லப்படும் மாசற்றவர் மீது பரிதாபப்பட மாட்டார்கள் என்றாலும் பரலோகத்திற்குரிய மக்கள் அவர் மீது பரிதாபப்படுவார்கள். அவருடைய வீரியத்தன்மை மனித முறையில் குழந்தைகள் எதையும் கொண்டிருக்காது. ஏனெனில் அவருடைய சுவாபம் ஓர் அழியக்கூடிய சரீரத்தோடு இணைய முடியாதிருக்கிறது. உண்மையில் அவர் குழந்தைகளை கொண்டிருப்பார், ஏராளமான குழந்தைகளை கொண்டிருப்பார். ஆனால் அது மிருக மாம்சத்திலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் ஜீவியத்தை கொண்டு வரும் இனப்பெருக்க முறைப்படி அல்ல. அது ஆத்துமத்தின் இனப்பெருக்கமாக இருக்கும். அதன்படி நித்தியமே அதன் சந்ததியாக இருக்கும். தீர்க்கதரிசியானவரின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாத உலகமே அவரது கல்லறையின் அருகில் வைக்கப்பட்ட தீயவர்கள் யார், அவரது மரண தண்டனையில் வைக்கப்பட்ட செல்வந்தன் யார் என்பதையும் நான் உனக்கு விளக்கி சொல்வேன். ஓ உலகமே, அவருடைய கொலைஞர்களில் ஒருவனுக்காவது சமாதானமும் நீண்ட ஜீவியமும் உண்டா என்பதை சிந்தித்து பார். ஜீவியராகிய அவர் விரைவில் மரணத்தை விட்டு நீக்குவார். ஆனால் அடுத்தடுத்து வீசுகிற காற்றுகளால் மரங்களிலிருந்து பிரிக்கப்பட்டு இலையுறுதி கால காற்றினால் ஒரு குழியின் வெற்றிடத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக வீழ்த்தப்படுகிற இலைகளைப் போல அவர்கள் அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த அந்த இழிந்த கல்லறையில் விரைவில் ஒருவன் பின் ஒருவராக அடக்கம் செய்யப்படுவார்கள். பரிசுத்தர் இருந்த இடத்தில் அசுத்தமுள்ள மனிதனை வைப்பது நீதியானது என்பது போல மலைகளின் மீது பலியாக்கப்பட்ட பழி பொருளானவரின் எண்ணற்ற காயங்களால் உண்டான ஈரம் இன்னும் இருக்கக்கூடிய இடத்தில் பொன்னுக்காக வாழ்ந்தவன் அடக்கம் செய்யப்படலாம். தாம் மாசற்றவராக இருந்தும் குற்றம் சாட்டப்பட்டதால் கடவுள் அவருக்காக பழி வாங்குகிறார். ஏனெனில் அவருடைய வாயில் பொய்மையோ அவருடைய இருதயத்தில் அக்கிரமோ ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் வேதனையால் சுட்டரிக்கப்பட்டார். ஆனால் அந்த சுட்டரித்தல் நடந்து முடிந்து அவருடைய உயிர் பரிகரிப்பின் பலிக்காக எடுக்கப்பட்டு விட்ட பிறகு எதிரிகளால் சந்ததிகளோடு அவருடைய மகிமை தொடங்கும். அவர் சார்பாக கடவுள் கொண்டுள்ள சகல ஆசைகளும் பரிசுத்த சித்தங்களும் நிறைவேறும். அவருடைய ஆத்துமத்தின் முழுமையான கவலையின் காரணமாக அவர் கடவுளின் உண்மையான மக்களின் மகிமையைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார். தம் இரத்தத்தை கொண்டு அவர் முத்திரைவிடவிருக்கும் அவருடைய பரலோக தன்மையுள்ள போதனை மிக சிறந்தவர்களுள் அநேகரை நியாயப்படுத்தும். அவர் பாவிகளின் தீக்குணத்தை தம் மீது சுமந்து கொள்வார். அதனால்தான் தீயவர்களால் எள்ளி நயக்கப்பட்டவரும் மிக சிறந்தவர்களால் புரிந்து கொள்ளப்படாதிருந்தவருமாகிய இந்த அறியப்படாத அரசர் ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை தமக்கென கொண்டிருப்பார். ஓ பூலோகமே, தம்மை பின் செல்கிறவர்களை கொண்டு அவர் தோற்கடிக்கப்பட்டவர்களின் கொள்ளை பொருளை பங்கிடுவார். அவர் 3 ராஜ்யங்களுடையவும் ராஜ்யத்தினுடையவும் ஒரே நடுவராக பல வான்களின் கொள்ளை பொருளை பங்கிடுவார். அவர் அனைத்திற்கும் தகுதி உள்ளவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் அனைத்தையும் கையளித்தார். சகலமும் அவருக்கு கையளிக்கப்படும். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்பட்டார். பாவமில்லாதிருந்த அவர் உத்தம சிநேகத்தையும் அளவற்ற நன்மைத்தனத்தையும் தவிர எந்த பாவமும் இல்லாதவர். இவை உலகம் மன்னிக்க முடியாத பாவங்களாக இருக்கின்றன. தம்மீது அனைவருடைய பாவங்களை முழு உலகத்தினுடையவும் பாவங்களை சுமந்து கொண்டு பாவிகளுக்காக ஜெபிக்கும்படி அவரை தூண்டிய அத்தகைய நேசமும் நன்மைத்தனமும் உலகத்தின் கண்களுக்கு பாவங்களாக இருக்கின்றன. எல்லா பாவங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக அவரை மரணத்திற்கு உள்ளாக்கியவர்களுக்காகவும் கூட. நான் முடித்து விட்டேன். சொல்வதற்கு என்னிடம் வேறு ஒன்றுமில்லை. மெசையானிய தீர்க்க தரிசனங்களை பற்றி
நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிய எல்லாமும் சொல்லப்பட்டு விட்டது. நீங்கள் என்னை அறிந்திருந்து எந்த சந்தேகமும் இல்லாதிருக்கும்படியாகவும் உங்கள் பாவத்திற்கு எந்த சாக்குப்போக்கும் இல்லாதவர்களாய் இருக்கும்படியாகவும் அவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு விலக்கிவிட்டேன். இப்போது நாம் சேர்ந்து ஜெபிப்போம். தங்களை தாங்குகிற கொத்தோடு இணைந்திருக்கிற திராட்சை பழங்களைப் போல நாம் எல்லோரும் இப்படி ஒன்றாக இணைந்து ஜெபிக்கக்கூடிய கடைசி இரவு இதுதான். வாருங்கள், நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. பிதாவே, நான் அதை அர்ச்சித்திருக்கிறேன். உம் சுதன் மீது இரக்கமாயிரும். உம்முடைய ராஜ்யம் வருக. அதை ஸ்தாபிக்கும்படியாக நான் இறந்து கொண்டிருக்கிறேன். என் மீது இரக்கமாயிரும். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. என் பலவீனத்தை தாங்கும். மனித மாம்சத்தை சிருஷ்டித்தவரும் பரலோகத்தில் நான் உமக்கு கீழ்ப்படிந்தது போல இங்கே பூலோகத்திலும் நான் உமக்கு கீழ்ப்படியும்படியாக அந்த மாம்சத்தை கொண்டு உம்முடைய வார்த்தையானவரை உடித்தியவருமாகிய நீர் மனித குமாரன் மீது இரக்கமாயிரும். எங்கள் உணவை எங்களுக்கு அளித்தருளும். ஆத்துமத்திற்காக ஓர் அப்பம், இந்த பரலோகத்தை சாராத ஓர் அப்பம். நான் அதை எனக்காக கேட்கவில்லை. உம்முடைய ஞான ஆறுதல் ஒன்றே எனக்கு போதும். ஆனால் பிச்சைக்காரனாகிய நான் அவற்றிற்காக உம்மிடம் கையேந்துகிறேன். கூடிய சீக்கிரத்தில் இவை துளைக்கப்படும், ஆணிகளால் அறையப்படும். அதற்கு மேல் ஒரு அன்பின் செய்கையை செய்ய என்னால் முடியாதிருக்கும். ஆனால் இப்போது அதை அதனால் இன்னும் கூட செய்ய முடியும். பிதாவே, ஆதாமின் பரிதாபத்திற்குரிய பிள்ளைகளின் பலவீனத்தை அனுதினமும் திடப்படுத்துகிற அப்பத்தை அவர்களுக்கு தர எனக்கு வரமருளும். அவர்கள் பலவீனர்கள். பிதாவே, அவர்கள் தாழ்ந்தவர்கள். ஏனெனில் பலமாயிருக்கிற அப்பத்தை மனிதனை ஞானமயமாக்கி அவனை நம்மில் தெய்வீக மாணவனாயிருக்கும்படி வழி நடத்துகிற சம்மனசுகளின் அப்பம் அவர்களிடம் இல்லை. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நின்றபடி இதுவரை பேசிக் கொண்டிருந்தவரும் தம் கரங்களை விரித்தபடி ஜெபித்து கொண்டிருந்தவருமாகிய சேசு இப்போது முழந்தாளிலிருந்து தம் கரங்களையும் முகத்தையும் பரலோகத்தை நோக்கி உயர்த்துகிறார். தமது மன்றாட்டின் பெரும் முயற்சியாலும் நிலவின் முத்தத்தாலும் வெளிரி இருப்பதும் மௌனமான கண்ணீரால் குழி விழுந்திருப்பதுமாகிய முகம். ஓ பிதாவே, உமக்கு எதிராக எந்த விதத்திலாவது நான் குற்றம் செய்திருந்தால் உம் குமாரனை மன்னியும். மாம்சத்தால் சுமத்தப்பட்டிருக்கிற உம் கிறிஸ்துவாகிய நானும் கூட உம் உத்தமத்தனத்தின் முன் உத்தமத்தனமற்றவனாக தோன்றக்கூடும். மனிதர்களுக்கு இல்லை. என் உணர்வுள்ள அறிவு நான் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் என்று எனக்கு உறுதி கூறுகிறது. ஆனாலும் உம் சேசுவை மன்னியும். நானும் மன்னிக்கிறேன். நீர் என்னை மன்னிக்கும்படியாக நான் மன்னிக்கிறேன். நான் எவ்வளவு அதிகமாக மன்னிக்க வேண்டியிருக்கிறது? எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். இங்கே இருக்கிறவர்களையும் இங்கே இல்லாதிருக்கிற சீடர்களையும் செய்விடான இருதயங்களை கொண்டிருப்பவர்களையும் என் எதிரிகளையும் பரிகாசம் செய்வோரையும் காட்டி கொடுப்போரையும் கொலைஞர்களையும் கடவுளை கொலை செய்கிறவர்களையும் நான் மன்னிக்கிறேன். இதோ நான் மனுக்குலம் முழுவதையும் மன்னித்து விட்டேன். என்னை பொறுத்தவரை ஓ பிதாவே, மனிதனின் எல்லா கடன்களும் மனிதனாகிய என்மேல் சுமத்தப்பட்டு விட்டதாக நினைத்தருளும். உம் ராஜ்யத்தை எல்லாருக்கும் தரும்படியாக நான் இறந்து கொண்டிருக்கிறேன். மனு உருவான நேசமானவருக்கு எதிரான பாவம் அவர்களுக்கு தண்டனை தீர்ப்புக்குரிய குற்றமாக மாறுவதை
நான் விரும்பவில்லை. இல்லையா? இல்லை என்று சொல்கிறீரா? இதுவே என் துயரமாக இருக்கிறது. இந்த இல்லை கசப்பான பாத்திரத்தின் முதல் உறிஞ்சளவை என் இருதயத்திற்குள் ஊற்றுகிறது. ஆனாலும் நான் எப்போதும் கீழ்ப்படிதலுள்ள பிதாவே, நான் உம்மிடம் சொல்கிறேன், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களை தீமையில் விழவிடாதையும். ஓ, நீர் விரும்பினால் பாசாசை எங்களிடமிருந்து துரத்திவிட உம்மால் கூடும். அவனே மாம்சத்தையும் மனங்களையும் இருதயங்களையும் பாவத்திற்கு தூண்டுகிற சோதனையாக இருக்கிறான். அவனை கெடுப்பவனாக இருக்கிறான். அவனை திருப்பிவிடும். பிதாவே, உம் அதிதூதரை எங்களுக்கு ஆதரவாக அனுப்பும். எங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எங்களுக்கு கண்ணிகள் இட்டு வைக்கிறவனை அலறி அடித்தபடி ஓட செய்வதற்காக. ஓ பரிசுத்த பிதாவே, உம்முடைய குழந்தைகள் பேரில் இரக்கமாயிரும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். உம்மால் முடியும். நாங்கள் இங்கே அழுது கொண்டிருக்கிறோம். பரலோகம் எவ்வளவோ அழகாயிருக்கிறது. நாங்கள் அதை இழந்து விடுவோமா என்று பயப்படுகிறோம். என் இரத்தம் அதை இழக்க முடியாது என்று நீர் சொல்கிறீர். ஆனாலும் என்னில் இருக்கிற மனிதர்களில் தலைப்பேரான மனிதனை பாரும். நான் அவளுடைய சகோதரனாக இருக்கிறேன். நான் அவர்களுக்காகவும் அவர்களோடும் ஜெபிக்கிறேன். பிதாவே, இரக்கமாயிரும். ஓ, இரக்கமாயிரும். சேசு குனிந்து தம் முகத்தை தரை மீது வைக்கிறார். அதன் பின் அவர் எழுந்து நிற்கிறார். நாம் போவோம். இந்த இரவில் நாம் ஒருவருக்கொருவர் விடை பெற்றுக் கொள்வோம். நாளை மாலையில் இதை நாம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நாம் மிகவும் நிலை குலைந்திருப்போம். எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே நேசம் இருப்பதில்லை. நாம் சமாதான முத்தத்தை கொண்டு ஒருவரை ஒருவர் முத்தமிடுவோம். நாளைக்கு உங்களில் ஒவ்வொருவரும் தனக்கே சொந்தமாயிருப்பான். இன்றிரவு இன்னமும் கூட நான் அனைவருக்காக ஒருவராகவும் ஒருவருக்காக அனைவருமாகவும் இருக்க முடியும். அவர் ராயப்பர் தொடங்கி மத்தேயு, சீமோன், தோமையார், பிலிப்பு, பர்த்தலமேயு, இஸ்காரியோத், தமது இரு ஒன்றுவிட்ட சகோதரர்கள் செபெதேயுவின் யாகப்பர், பிளவேந்திரர், கடைசியாக அருளப்பர் என்று ஒருவர் பின் ஒருவராக அவர்களை முத்தமிடுகிறார். அருளப்பரின் மீது சாய்ந்தபடி செஸ்தமேனியை விட்டு புறப்படுகிறார்.